வணக்கம். இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பேச இருக்கின்ற தலைப்பு திராவிட மாடல் அரசு நடத்த இருக்கின்ற முத்தமிழ் முருகன் மாநாடு 2024 என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். வர இருக்கிற 24, 25 ஆகிய 2 தேதிகளில் தமிழக அரசினுடைய இந்து சமய அறநிலையத்துறை பழனியை மையமாக கொண்டு முத்தமிழ் முருகன் மாநாடு ஒன்றை நடத்த திட்டமிட்டிருக்கு. நமக்கு என்னென்னா, காலம் மிக பெரியது, காலம் மிக வலிமையானது. காலத்திற்கு முன்னாடி அவரவர் அடைத்து வைத்திருக்கின்ற அந்த மர்மங்கள் அவ்வப்போது வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. காலம் எல்லா மர்மங்களையும் வெளிப்படுத்தும் ஆற்றலுடையது. காலம் எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்தும் ஆற்றலுடையது. காலம் எல்லாவற்றையும் எல்லோரையும் அடையாளம் காட்டும் தன்மையுடையது என்பதை திராவிட மாடல் அரசு நடத்துகின்ற முத்தமிழ் முருகன் மாநாடு விழாவாரியாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி இதே பழனியில் வீரத்தமிழர் முன்னணி என்கின்ற பண்பாட்டு பாசறையை உருவாக்கும் பொழுது, திராவிடத்தினுடைய கோடாரங்களிலிருந்து, திராவிடத்தினுடைய அடிநாதத்திலிருந்து பேசிய பேச்சுகள் என்ன அப்படின்னு இன்றைக்கி நம்ம காதிலெல்லாம் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவராக இருக்கின்ற ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் சீமான் பச்சையானார் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய டைட்டில், அதாவது தலைப்பு போட்டு நிறைய பேசினார், நிறைய எழுதினார். இன்றைக்கி இதே சுபவீர பாண்டியன் உயிரோடு தான் இருக்கிறார். சுபவீர பாண்டியனுக்கு அதாவது சித்த சுவாதீனம் எதுவோ அல்லது தன்னிலை மறந்த நிலையோ அல்லது அவர் காலம் கடந்து வாழவே இல்லை, உயிரோடு தான் இருக்கிறாரு. அதே சித்த சுவாதீனத்தோடு இருக்கிறாரு. வர இருக்கிற 2024, 25 இந்து சமய அறநிலையத்துறையின் மூலமாக நடத்தப்படுகின்ற இந்த மாநாட்டில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் பேச இருக்கிறாரு. இது குறித்து மு.க. ஸ்டாலினுடைய வருகை குறித்து, அவருடைய பேச்சு குறித்து திரு சுபவீர பாண்டியனுடைய கருத்து என்ன இருக்கும்? சீமான் பச்சையானது மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பச்சையானாரா, உங்களுக்கு கொச்சையானாரா அப்படிங்கிறது அவர் தான் சொல்லணும். இன்றைக்கும் நாம் தமிழர் கட்சியை இந்த அரசியல் தளத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீம் இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு தொடர் ஆதாரமற்ற பேச்சு பேசுகிறாங்க. அதற்கு அவர்கள் ஆதாரமாக சொல்கிறதெல்லாம் என்னென்னா, இவர் முப்பாட்டன் முருகன் என்று சொல்கிறார். அதாவது பெரியாரை எங்கள் வழிகாட்டின்னு சொன்ன திரு சீமான் அவர்கள் இப்பொழுது முப்பாட்டன் முருகன் என்று சொல்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டே விமர்சனத்தை வைப்பாங்க. நாம் தமிழர் கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் பி டீம், இதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இவங்க முப்பாட்டன் முருகன் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. முப்பாட்டன் முருகன் என்பதற்காக முத்தமிழ் முருகன் என்கின்ற சொற்பதத்தை இவங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் வைத்து ஒரு மாநாடு நடத்துகிறாரு. இப்போ ஒரு அண்ணன் சீமான் மாதிரி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாஜகவினுடைய பி டீமினுடைய ஆளா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும். இதெல்லாம் தாண்டி இப்போது ஊருக்கு ஒரு பதாகைகள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் முத்தமிழ் முருகன் மாநாடு 2024 அப்படின்னு போட்டு ஒரு பக்கத்து கலைஞர், ஸ்டாலின், பெரியாரை விட்டுட்டாங்க, முன்னாடியே விட்டுட்டாங்க, உதயநிதி ஸ்டாலின், அண்ணாவையும் விட்டுட்டாங்க. பெரியார், அண்ணா இதெல்லாம் பதாகைகள் இப்போ வைக்கிறதில்ல. இப்போ கலைஞர், உதயநிதி, அப்புறம் மு.க. ஸ்டாலின் இவர்களுடைய படத்தை வச்சுட்டு ஒரு பக்கத்து முருகன் மாநாட்டினுடைய அந்த விளம்பர பதாகையை வச்சுட்டு அங்கங்கே வச்சுருக்கிறாங்க. நமக்கு இப்படியே பார்க்கும்பொழுது என்னடா, ஒரு காலத்தில் பெரியார் எங்கள் வழிகாட்டின்னு பெரியாரை போட்டு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேயும் நாம் தமிழர் கட்சி வரைந்து வெளியிட்ட முருகனையே போட்டிருக்கிறாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சி 2 வகையான முருகனை வரைந்து வெளியிட்டிருந்தது. நாம் தமிழர் கட்சி முதல்ல ஒரு முருகனை வரைந்து வெளியிட்டது இல்லையா, அந்த முருகனை எடுத்து அதே முருகனை போட்டு பதாகைகள் அடித்து அலைப்பானைகள் அடிச்செல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஒரு விதத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சின்னா பார்த்தீங்களா, இந்த மர்மங்களை எல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் செல்வாக்கு தான் உடைச்சி விட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி. இப்போ இவங்க இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துகிறாங்க இல்லையா, அந்த நடத்துறதுல நமக்கு என்னென்னா, இவங்க அந்த மாநாட்டில் ஒருவேளை இது முருகனை தமிழர் இறை என்பதற்கு பதிலாக
திராவிடத்தினுடைய இறைவன் முருகன் என்று சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இவங்க பெரியாரெல்லாம் கைவிட்டுட்டாங்க. அதனால் முத்தமிழ் முருகன் மாநாட்டு 2024 இன்று முதல் இங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற, தமிழ்நாடு என்பது திராவிட நாடு, அதனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த முருகன் கோயில், 6 படை முருகன் கோயிலும் இருக்கின்ற முருகனை நாங்கள் தமிழர் இறை என்பதற்கு பதிலாக திராவிட இறை என்று நாங்கள் இன்று முதல் சொல்ல இருக்கிறோம் என்று சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. இப்போ என்னென்னா, இந்த மாநாடு குறித்து அவங்க இந்து சமய அறநிலையத்துறை அதனுடைய அறிக்கையை வெளியிடும் பொழுது மாநாட்டு இணையதளத்தில் இந்த மாநாட்டினுடைய நோக்கமாக 4 புள்ளிகளை சொல்லியிருக்கிறாங்க. அந்த 4 புள்ளிகளில் முதல் புள்ளிகள் முருகனுடைய உள்ளுறை வழிபாட்டு முறையை மேம்படுத்தி உலகறிய செய்தல் அப்படிங்கிறதான். முருகனுடைய உள்ளுறை வழிபாட்டு முறையை மேம்படுத்தி உலகறிய செய்தல் அப்படிங்கிறது. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த முருகனுடைய வரலாற்று குறிப்பாக பழனிமலை முருகனுடைய வரலாற்று போக்கில் நம்ம பார்த்தோம்னா, புலிப்பாணி சித்தர்கள், அந்த போகர் வழிவந்த புலிப்பாணி சித்தர்களுடைய வகையறா மரபு, அப்புறமேலுக்கு திருமலை நாயக்கர் காலத்தில் பண்டாரத்துக்கிட்ட இருந்த வழிபாட்டு முறையை பிடுங்கி மறுபடியும் பிராமணர்கிட்ட கொடுத்தது. ஒரு தெலுங்கர் ஒரு தமிழ் பண்டாரத்து கையில் என்னால் விபூதி வாங்க முடியாது, அதை நான் தரக்குறைவாக நினைக்கிறேன், அதனால் இந்த வழிபாட்டு முறையை சடங்கு வழிபாடு நடத்துகின்ற உரிமையை பண்டாரங்கள் தேர்ந்து பிடுங்கி யார்கிட்ட கொடுத்தது? ஆரிய பிராமணர்கிட்ட கொடுத்தது. இதற்கெல்லாம் நான் பொய் சொல்லலை, செப்பு பட்டயமே இருக்குது. இந்த வரலாற்றையெல்லாம் இவர்கள் பேசுவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதையெல்லாம் தாண்டி 2 வருடத்திற்கு முன்னதாக இதே புலிப்பாணி சித்தர் வகைரா வைத்திருக்கின்ற அவர்கள் கடந்த கால வழிபாட்டு முறையில் உள்ள எல்லா ஆதாரங்களையும் வைத்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தாங்க. அதாவது பழனிமலை முருகன் கோயிலில் உள்ள 6 கால பூஜையாக இருக்கட்டும், முருக வழிபாட்டு முறையாக இருக்கட்டும், முருகனுக்கு வழிபாட்டு முறையை, அதாவது முருகன் பவனி வருவது, முருகனை வழிபாட்டு முறையில் தூக்கிட்டு செல்வது, இது எல்லாத்தையும் நிர்ணயிக்கின்ற முறை புலிப்பாணி சித்தர்களுக்கு உரியது. இதை அவர்கள் இப்பொழுது அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நிறைய டாக்குமெண்ட்டோடு போய் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் வெற்றியும் பெற்றாங்க. வெற்றி பெற்று தீர்ப்பின் நகல் வைத்திருக்கிறாங்க. என்ன நகல்னா, பழனிமலையினுடைய உள்விவகார வழிபாட்டு முறைகளை நிர்ணயிக்கின்ற உரிமை புலிப்பாணி சித்தருக்கு உடையது, சித்தர்களுடைய பீடத்திற்கு உடையது, போகர் வழிவந்த புலிப்பாணி சித்தர் பீடத்திற்கு உரியது என்று கோர்ட் ஆர்டர் தீர்ப்பு நகலை வைத்திருக்கிறார்கள். இன்று வரை இந்து சமய அறநிலையத்துறையால் இது அமுல்படுத்த முடியலை. இவங்க முருகனினுடைய உள்ளுற வழிபாட்டு முறையை மேம்படுத்தி உலகறிய செய்கிறது முதல்ல நோக்கம்னா, முதல்ல பழனிமலையினுடைய இன்னர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதாவது வழிபாட்டு முறையினுடைய உள் விவகாரங்களை நிர்ணயிக்கின்ற உரிமை புலிப்பாணி சித்தர் வகையறாவுக்கு உரியது. அதை அமுல்படுத்துவார்களா என்கின்ற கேள்வி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அடுத்ததாக மெய்யறிவான மெய்யுயர் முருக பக்தர்களை உலகளாவிய இருக்கின்ற அவர்களை ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொல்கிறேன், இதே திராவிட மாடல் அரசு, அதற்கு முந்தைய அரசு, இவர்களினுடைய போராட்டத்தின் போது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி குடமுழுக்கு நடத்துகின்ற இடத்துல குடமுழுக்கு நடத்துவது தமிழில் தான் நடத்தணும் அப்படின்னு போய் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு தஞ்சை ராஜராஜ பெருமன்னனால் கட்டப்பட்ட தஞ்சை பெருவுடையார் கோயிலில் தமிழ் வழியில் குடமுழுக்க நம்ம சாத்தியப்படுத்தணும். அதே வருடத்தினுடைய இறுதியில் கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் முழுக்க தமிழ் வழி குடமுழுக்கில் தான் நீங்கள் செய்யணும். அதை நீங்கள் மீறினீங்கன்னா உங்களுக்கு அந்த கோயில் நிர்வாகத்திற்கு 10 லட்சம் அபராதம் என்று சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டுருச்சு. கோர்ட் ஆர்டர் போட்டதை இத்தனை வருடங்கள் ஆகியும் இந்த திராவிட மாடல் அரசு, இந்து சமய அறநிலையத்துறை அந்த கோர்ட் ஆர்டரை பேஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போடலை. இன்றைக்கும் குடமுழுக்கு நடத்துகின்ற கோயில்களில் நீங்கள் தமிழ் வழியில் தான் குடமுழுக்கு நடத்தணும்னு போய் நீதிமன்ற வாசலில் நிற்க வேண்டிய அவலத்தில் தான் இருக்குது. இவங்க ஒருங்கிணைக்கிறத பாருங்கள். இது 2வது நோக்கம். 3வது நோக்கம் என்னென்னா,
இதுதான் அதாவது முருகனுடைய பெருமைமிக்க வழிபாட்டு முறையை தமிழ்நாடு முழுமைக்கும் பரப்புதல். அப்போ இப்போ இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அங்கங்கே எல்லா இடங்கள்லையும் ஃப்ளெக்ஸ் வச்சுருக்குறாங்க. என்ன ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்கன்னா, கலைஞருடைய படம், உதயநிதி ஸ்டாலினுடைய படம், ஸ்டாலினுடைய படம், இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டினுடைய விளம்பர படம். ஒரு சில பேர் அதில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக யோசித்து அட்வான்ஸாக போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கலைஞரை வந்து சிவனாக போட்டாங்க. சிவனுடைய அந்த ஸ்ட்ரக்சரை போட்டு சிவனுடைய மூஞ்சிக்கு பதிலாக கலைஞரை போட்டாங்க. அதன் பிறகு பிள்ளையாராக வந்து ஸ்டாலினையே போட்டாங்க. ஸ்டாலினை போட்டு அதன் பிறகு இளைய முருகனா உதயநிதி ஸ்டாலினை போட்டாங்க. இதே மாதிரி ஃப்ளெக்ஸ் இருக்குங்க, ஃப்ளெக்ஸ் இருக்குது. நான் வேணால் எடுத்து உங்களுக்கு அனுப்பி விட்றேன். அதுதான் அந்த இது. இப்போ பாருங்களேன் எப்படி வந்துருச்சு பாருங்கள், இந்த ரெவல்யூஷன் எப்படி வந்துருச்சு பாருங்கள். இது முருகனுடைய அருமை பெருமைகளை தமிழ்நாடு முழுமைக்கும் பரப்புகிற இவர்கள் எங்கே சிவன் இருக்கிற இடத்துல அப்படியே தூக்கி கொண்டு போய் கலைஞர் படத்தை கட் பண்ணி போட்டாங்க. பிள்ளையார் இருக்கிற இடத்துல அப்படியே தூக்கிட்டு போய் இது தும்பிக்கையை எடுத்து விட்டுட்டு ஸ்டாலின் படத்தை போட்டாங்க. அதே போல் முருகன் இருக்கிற இடத்துல இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலினை போட்டாங்க. இதுதான் இவங்க வழிபாட்டு முறையை பரப்புறது. அடுத்து வந்து 4வது நோக்கமாக, அந்த மாநாட்டினுடைய 4வது நோக்கமாக வைத்திருக்கின்றது தமிழர் இலக்கியம், தமிழ் இலக்கியம், திருப்புகழ், அப்புறம் இன்னும் ஒரு 4-5 இது போட்டு இதில் இருக்கின்ற முருகனை பற்றிய தரவுகளை எடுத்து உலகளாவி கொண்டு செல்லுதல் அப்படிங்கிறது. நீங்கள் முருகனுடைய தரவுகளை நீங்கள் உலகளாவிய கொண்டு செல்கிறவங்க அங்கங்கெல்லாம் வேண்டாங்க. பரிபாடலில் இப்போ இருக்கிற, அதாவது 70 பரிபாடலில் 22 பரிபாடல்லாம் இருக்குது. அந்த 22 பரிபாடலில் 8 பரிபாடல் வந்து முருகனுடையது. அந்த 8 பரிபாடலில் வந்து முருகன் குறித்தான பதிவுகள் வந்து, முருக வழிபாடு குறித்தான பதிவுகள் வந்து மிக நிரம்ப இருக்குது. உங்களால் அது போன்ற நிறுத்த முடியுமா? அந்த வழிபாட்டு முறைகள், பரிபாடலில் சொன்ன வழிபாட்டு முறையை தமிழ்நாட்டில் இருக்கின்ற 6 படை வீடுகளிலும் இதே திராவிட மாடல் அரசினால் அமுல்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்களும் முருகனுக்கு வேல் எடுத்தோம், நீங்களும் முருகனுக்கு வேல் எடுத்தீங்க. நாங்களும் 6 படை வீடுகளில் வீரத்தமிழர் முன்னணி, நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணி சார்பாக திருமுருக பெருவிழா நடத்திக்கிட்டு வர்றோம். நீங்களும் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துகிறீங்க. சரி, பரவாயில்ல. நீங்களும் வந்து ஆரியத்திற்கு எதிராக, எங்களை போல ஆரியத்துக்கு எதிராக வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம், அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு அடுத்து தான் முக்கியமான இது இருக்குது. என்ன முக்கியமானதுன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணியினுடைய மேடையில் ஏறி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள், முருகன் ஒருபொழுதும் இந்துக்களின் கடவுள் அல்ல, முருகன் ஒருபொழுதும் இந்துக்களின் கடவுள் அல்ல, முருகனுக்கு இந்து மதத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை, முருகன் தமிழர் இறை அப்படின்னு பேசுவார். நீங்கள் பேசுவீங்களா? இதே பேசுவீங்களா? முருகன் இந்துக்களின் கடவுள் அல்ல, இது தமிழருக்கு கடவுள், தமிழர் இறை முருகன், முத்தமிழ் முருகன் மாநாடு போடுற நீங்கள் இந்துக்களினுடைய கடவுள் அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் அதை வந்து எதிர்த்து பதத்தில் வைப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த வேலையை செய்வீங்களா? அப்படி செய்யாட்டினா இது எதற்கு? முருகனுடைய வரலாறு பரிபாடல் காலத்திலிருந்து திருமுருகாற்றுப்படையில் சொல்லப்பட்ட முருகன் வரலாறு, எந்த இடத்துல என்ன மாதிரியான தெரிவுகள் இருக்குது, முருகனுடைய அதாவது ஹிஸ்டாரிக்கல் காட் என்று சொல்லக்கூடிய வரலாற்று பெருந்தெய்வத்தினுடைய தோற்றம் என்ன, வளர்ச்சி என்ன, முருக வழிபாடு வந்து என்னென்ன மாதிரியான வழிபாடு முறைகளாக பிரிந்து நின்றது, இது குறித்தெல்லாம் நீங்கள் பேசுவீங்களா? இது குறித்தெல்லாம் பேசாத நீங்கள் மாநாடு போட்டு என்ன பேச போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எனக்கு தெரிஞ்சு அந்த மாநாட்டினுடைய அழைப்புதல்லையும் நிகழ்ச்சி நிரலையும் முழுமையாக பார்த்துட்டேன். ஒரு ஆள் கூட முருகனினுடைய வரலாறு தெரிந்த ஒருவர் கூட அந்த மாநாட்டினுடைய அழைப்புதலை ஈடுபடலை. ஒரே ஒரு நபரை தவிர, அவர் ஐயா சக்திவேல் முருகனாராய் தவிர வேறு யாருமே முருகன்னா என்னன்னே தெரியாதவர்கள் தான் அந்த மாநாடு. எனக்கு என்ன போனா, இந்த மதுக்கூர் ராமலிங்கம்னு ஒருத்தர், அவர் வந்து இது என்ன சொல்கிறது, நகைச்சுவை பட்டிமன்ற பேச்சாளர், அவரை கூட்டிகிட்டு போய் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் வந்து நான் பேச விட்றேன் அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய அபத்தம். முருக வணக்கத்தின் மறுபக்கம் மிக அற்புதமான ஆய்வு நூலை எழுதிய சிகரம் செந்தில்நாதன் என்கின்ற ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர், ஓய்வு பெற்ற வழக்கறிஞர்,
அவரை கூப்பிட்டுருந்தா ஒரு நாள் முழுமைக்கும் பேசுவார் முருகனை பற்றி. சுகி சிவம் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தார். இடையில வந்து சிறு தெய்வம் பெரு தெய்வம் முருகன் வந்து சித்தர் வழி வந்தவர்கள் அப்படி இப்படின்னெல்லாம் ஏதோ குழப்பி விட்டார். அது கூட பரவாயில்ல. நீங்கள் முருகனுடைய வரலாறு குறித்து பேசணும்னா வரலாற்று ஆய்வாளர்களை கூப்பிட்டுல மாநாடு நடத்தணும். நீங்கள் மதுக்கூர் ராமலிங்கத்தை கூப்பிட்டு வந்து முருகன் வரலாறு எப்படி மதுக்கூர் ராமலிங்கம் பேசுவார்? முத்தமிழ் முருகன் வரலாறு எப்படி மதுக்கூர் ராமலிங்கம் பேசுவார்? முத்தமிழறிஞர் கலைஞர்னு தான் பேசிட்டு போவார். அப்போது இது போன்ற ஒரு மாநாடு, ஒரு கண் துடைப்பு அவர்களெல்லாம் இப்போ நம்ம கேட்டோம் இல்லையா, முருகன் தமிழர் இறையா திராவிட இறையா? முருகன் இந்துக்களின் கடவுளா தமிழர்களின் கடவுளா? முருகன் என்கின்ற சொற்பதத்திற்கும் இந்து என்கின்ற சொற்பதத்திற்கும் என்ன உறவு இருக்குது? முருகனுடைய தோற்றுவாய் என்ன, வரலாறு என்ன, வளர்ச்சி என்ன, அந்த வழிபாட்டு முறையினுடைய நீட்சி என்ன? சரி, முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துகிற நீங்கள் 6 படை வீடுகளில் இனி எப்பொழுது வழிபாட்டு முறையும் தமிழ்லேயே நடக்கும் அப்படின்னு உத்தரவாதம் தருவதற்கு தயாரா? இப்போ 6 படைகளில் இருக்கின்ற முருகனுடைய கோயிலுடைய குடமுழுக்கை தமிழ் வழியில் நடத்துவதற்கு நீங்கள் தயாரா? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஏற்கனவே பழனிமலை முருகன் கோயிலில் நாங்கள் போராடியும் நீங்கள் தமிழ் வழியில் குடமுழுக்கு நடத்தலை. இன்றைக்கி முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துகிறீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குடமுழுக்கு நடக்க இருக்குது. அந்த குடமுழுக்கையாவது முழுக்க திருப்புகழ் பாடி இந்த முருகனுடைய வரலாறு குறித்து பேசி இன்னும் அபிராமியாக இது மாதிரியான அந்த அந்தாதிகளை பாடி முருகன் பற்றிய பாடல்களை பாடி உங்களால் குடமுழுக்கு செய்ய முடியுமா? முழுக்க தமிழ் வழியில் உங்களால் குடமுழுக்கை செய்ய முடியாது என்கின்ற சூழலில் இருந்துக்கிட்டு முத்தமிழ் முருகன் மாநாடு எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். இது ஊரை ஏற்பதற்கு இவங்க நினச்சிட்டாங்க. முருகனை கும்பிடுகிறவர்கள், முருகனை வணங்குகிறவர்கள், முருகனை யார் உண்மையாக வணங்குகிறார்கள், யார் ஓட்டுக்காக வணங்குறான்னு கூட தெரியாமையாக இருப்பாங்க. அந்தளவுக்கு என்ன முருகன் முட்டாளா அல்லது முருக பக்தர்கள் முட்டாளா? திராவிட மாடல் அரசு உடனே போய் முத்தமிழ் முருகன் மாநாடு போட்டவனே அப்படியே முருக பக்தர்கள்லாம் கொண்டுட்டு வந்து ஓட்ட போட்டுருவாங்களா? நீ ஒரு கோயில்லையாச்சும் தமிழ் வழியில் குடமுழுக்கு நீ நடத்திருக்கிறியா? ஒரு கோயிலில் கூட தமிழ் வழி குடமுழுக்கை நடத்தாத நீனு முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு போடுறது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை என்று புரிந்து கொள்ளும் சக்தி கூட அற்றவர்களா முருக பக்தர்கள் என்று கேள்வி இருக்குது. அதுதான் இவங்க இப்போ மாநாட்டில் என்னென்னா மதுக்கூர் ராமலிங்கம் பேசினார்னா எப்படி இருக்கும் மாநாடுன்னு பாருங்கள். ஏதோ வரலாற்று ஆய்வாளர்கள், த ஸ்மைல் ஆஃப் கார்டன் எழுதின பிரிட்டிஷினுடைய வரலாற்று ஆய்வாளர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரு. திருவிக்காவினுடைய முருக வரலாறு குறித்து இருக்குது. இன்னும் மாசோ விக்டர் ஐயா சேயன் பற்றி ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்கிறார். முருகனுடைய முழு வரலாற்று தொகுப்பையும் எழுதியிருக்கிறாரு. ஐயா ஒரு சிகரம் செந்தில்நாதன் அவர் முருக வணக்கத்தினுடைய மறுபக்கம் என்று மிக அற்புதமான புத்தகம், வரலாற்று ஆய்வு புத்தகம். அந்த புத்தகத்தை வைத்து தான் சக்திவேல் முருகனார் உச்சநீதிமன்றம் வரலையும் போய் வழிபாட்டு முறைகள் சடங்குகள் குறித்து போராடி இருக்கிறாரு. தமிழ் வழியில் அர்ச்சகர்களை கொண்டு வரணுங்கிற போராட்டத்தில் சக்திவேல் முருகனார் மூல ஆதாரமாக எடுத்துக்கிட்டது சிகரம் செந்தில்நாதன் அவர்களுடைய புத்தகங்களை. இவங்களெல்லாம் கூட்டு போய் மாநாடு போட்டிங்கன்னா முருக வரலாற்றை பேசுவாங்க. மதுக்கூர் ராமலிங்கம் இன்னும் பல்வேறு இந்த கலை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா முத்தமிழ் முருகனுக்கு பதிலாக முத்தமிழ் கலைஞர்னு தானே பேசிட்டு வருவாங்க. அதுதான் அந்த காமெடியை தான், அந்த நகைச்சுவை தான் இந்த திராவிட மாடல் அரசு அரங்கேற்றுவதற்காக இந்த வேலை செய்கிறது. நீங்கள் ஊர்காரனை ஏமாற்றலாம், ஊரை ஏமாற்றலாம், உலகத்தை ஏமாற்றலாம், ஆனால் முருகனை ஏமாற்ற முடியாது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.